அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் பருவத்தில் 7.2 நமக்கு புதுமை விளக்குங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் இடராளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் துன்பம். அடுத்து யானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் யானம் கூட்டல் சுடர். அடுத்து மூன்றாவது இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இன்புருகு. இ ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து பொறுத்துக அன்பு தகலியாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆர்வத்தை நெய்யாகவும், சிந்தையை இடுதிரியாகவும், ஞானத்தை விளக்காகவும் சொல்லியிருக்காங்க. 2, 1, 4, 3. அடுத்து நம்ம குருவினாக்கு ஆன்சர் பார்க்கலாம். மொத்தம் 3 குருவினா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் 20ஆம் பக்கம் 21 இருக்குது. ரெண்டாவதுக்கு 20ஆம் பக்கம், மூணாவதுக்கு 21. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். முதல் குருவினா பாருங்கள். முதல் 20ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. பொய்கை ஆழ்வார் சொல்லி எழுதிக்கோங்க. பொய்கை ஆழ்வார் பூமியே அகல் விளக்காகவும், அது வரைக்கும் மட்டும் குறிச்சிக்கோங்க. பொய்கை ஆழ்வார் எழுதிட்டு பூமியே அகல் விளக்காகும். இது 20ஆம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரில் அந்த இது மட்டும்தான், இதை மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து 21ஆம் பக்கம் பாருங்கள். பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் அன்பையேன்னு இருக்கா, அதுக்கு முன்னாடி பூதத்தாழ்வார்னு எழுதிக்கோங்க. பூதத்தாழ்வார் அன்பையே அகல் விளக்காகவும் கூறுகின்றனர். அவ்வளோதான், அது வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பொய்கை ஆழ்வார் சொல்லி அங்கே சொன்னோமா, அதுக்கு அடுத்து இங்கே பூதத்தாழ்வார் அன்பையே அகல் விளக்காகவும் கூறுகின்றனர். அவ்வளோதான், அது வரைக்கும் மட்டும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு அதே 20ஆம் பக்கம் தான் இருக்குது, எடுத்துக்கோங்க. 20ஆம் பக்கம் பாடலும் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதில் 3ஆவது லைன் பாருங்கள். எண் சொல்லி இருக்கும். அந்த எண்ணுங்கிறத அடிச்சிருங்க. எண்ணுங்களை அடிச்சுட்டு தம் போட்டுக்கோங்க. தம் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலைன்னு இருக்கும், அதை என்ன மாற்றிக்கோங்க, பாமாலைன்னு மாற்றிக்கோங்க. சூட்டினேன்னு இருக்கும், அதை எப்படி மாற்றிக்கோங்கன்னா சூட்டுகிறார்னு மாற்றிக்கோங்க. தம் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் பாமாலை சூட்டுகிறார். அவ்வளோதான், அது வரை குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர் 21ஆவது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. அதில் தெரிந்து தெளிவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட் 2 லைன் குறிச்சிக்கோங்க. ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர். அந்த அந்தாதி என்பவரை குறிச்சிக்கோங்க. 3ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் 20ஆம் பக்கமும், இரண்டாவது சிறுவினாக்கான ஆன்சர் 21ஆம் பக்கமும், இரண்டாவது சிறுவினாக்கான ஆன்சர் 20ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. 21ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது கீழே அந்த 3 லைனுமே குறிச்சிக்கோங்க. 3 லைனுமே எழுதணும். லாஸ்ட்டாக 3ஆவது லைனில் ஏற்றினேன்னு இருக்கா, அதை மட்டும் அடிச்சுட்டு ஏற்றுகிறார் மட்டும் மாற்றிக்கோங்க. அந்த ஏற்றினேங்கிறத ஏற்றுகிறார்னு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி இந்த 3 லைனை அப்படி எழுதணும். சிறுவினா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 20ஆவது பக்கம் இருக்குது. உருவகாணின்னு சொல்லி நமக்கு ஒரு ஹெட்டிங், ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதில் ஃபஸ்ட்டு 3 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. ஓமை வேறு, அதிலிருந்து ஊமை முன்னும் பின்னுமாக அமையும் இருக்கா, அது வரை குறிச்சிக்கோங்க. சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. சிந்தனை வினாக்கான ஆன்சர் புக்கில் இல்லை, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கு. அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர். இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க.